அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டி நம்பர் 2 குவாலிட்டிகளை எப்படி பார்க்கலான்னு எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றியாக நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முந்தி நாங்கள் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது என்னன்னா இன்னொரு விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அங்கே அதையும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் குவாலிட்டி தடிப்பட்ட மெல்லிசை பார்ப்பீங்க. அந்த கிரீம் பவுடர் அந்த வகையில் குவாலிட்டி எப்படி பார்க்காண்டு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். குவாலிட்டி 1 நீங்கள் பார்க்கணுண்டா அதில் நீங்கள் எக்ஸ்பைரி டேட் அதுபோல் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. ஆனால் அதை விடவும் நீங்கள் ஒவ்வொரு இதில் நீங்கள் போய் பார்க்குறேன்டா முதலாவது அதில் என்ன மிஸ் பண்ணிக்கிறாங்க, என்ன மாதிரி இதை நீங்கள் உங்கள் அழகுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற இதில் எந்த மாதிரி பொருட்களை மிஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். தனியாகவே ஒரிஜினலாக நீங்கள் உங்களுக்குரிய அந்த கிரீமுக்குரிய அந்த வாசமாக போட்டிக்காங்களா, இல்லை அதுக்குரிய இந்த ஃப்ரூட் இதுகளை ஒரிஜினலாகவே அவங்க போட்டிக்கிறாங்களான்னு நீங்கள் முதலாவது டிஸ்பிளே பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளணும். அதனால் நீங்கள் முதலாக குவாலிட்டியில் இதுகளை பார்க்க முடியும். அடுத்து குவாலிட்டி 2 அதில் பார்க்கும்போது நீங்கள் தரமான பொருட்களை பார்த்து நீங்கள் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கான வீடியோக்கள் நீங்கள் தரமான பொருட்கள் அப்படின்னு நீங்கள் அடிக்கும் போதே யூடியூப்பில் உங்களுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோக்கள் ஷேர் பண்ணி வச்சுப்பாங்க. நானும் வேறு வீடியோக்கள் போடணும் அவசியம் இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் தரமான பொருள்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இதுக்குள்ளே வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்துருக்கு. குவாலிட்டி 3ல் நீங்கள் பார்க்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் அந்த தரத்து எந்த அளவுக்கு தரம் அது எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம். இதுக்கடுத்து இது நல்லாவே ஆட்களுக்கு பயம் உள்ளதா அப்படின்ட்டு சொல்கிற அந்த இதுகளை நீங்கள் பார்த்து கொள்ளணும். சில குவாலிட்டிகள் இந்த தரமாக காட்டுவாங்க. இப்போ சில நம்ம காலு காட்டி பத்த உடனே சில பொருட்கள் உடஞ்சி விடும். சில பொருட்கள் டக்குன்னு கிளாஸ் ஆகிக்கிறான். 2-3 தடவை அடிப்பதும் உடையும், சில பட்டொன்று உடையும். அந்த மாதிரி தான் அந்த குவாலிட்டிகளையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படியான குவாலிட்டிகளை பார்த்து தான் நம்ம ஈஸியாக போகணும். ஆனால் இந்த சில குவாலிட்டியை பார்க்க தெரியும். ஆனால் சில குவாலிட்டி ஆக்கி இந்த கிரீம்களையும் அப்படி தான். சில ஒரிஜினல் குவாலிட்டிக்கு விலை கூட, குவாலிட்டி கம்மிக்கு விலை குறைச்சா. இப்போ 600 குவாலிட்டி இல்லாட்டி 850 அப்படின்னு விற்பாங்க, 750 விற்பாங்க. அது அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆக்கா நார்மல் குவாலிட்டி ஆக்கும். 900 சொல்கிறதுக்கு நல்லா குவாலிட்டி ஆக்கி 1300 இப்படி தான் இந்த கிரீம் ஆக்களுக்கு விற்பாங்க. இப்போ 800 மேற்பட்டு பிள்ளைகளை விற்கிற சாமான் ஹை குவாலிட்டி இருக்கும். அது கீழ்பட்டு விற்கிறவங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த கிரீம்களும் கூட வருது. இப்போ நான் ரஃபாவில் நல்ல ஒரிஜினல் குவாலிட்டி ஹை குவாலிட்டியில் பார்த்து சாமான்களை தான் நான் கொண்டு உங்களுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அந்த குவாலிட்டியை நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொல்கிற நேரத்துக்கு நீங்கள் ரஃபாவில் ஒரு பொருளை வாங்கி நீங்கள் அதை வாங்கி போட்டு யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரிஜினல் குவாலிட்டிக்கான விஷயமான அந்த சாமான்களை பார்த்து உங்களுக்கு நன்றாகவே தெரியப்படும். எப்படிப்பட்ட சாமான் வாங்கணும்னு சொல்கிறதுக்குரிய ஒரு உதாரணமாக இந்த ரஃபா ஷாப் ஓடிக்கொண்டிருக்குது. ரஃபா ஷாப்பில் நீங்கள் எப்படிப்பட்ட சாமான் எல்லாமே விலை கம்மியாகவும் கிடைக்கும், விலை கூடவும் இருக்கும். எல்லாமே நமக்கு சீப்பாக கிடைக்கும். கடை விலை நம்மகிட்ட எல்லாமே கம்மியாக இருக்கும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட பல தடவை நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ரஃபாவை நோக்கி நீங்கள் வரும்போது உங்களுக்கான அந்த குறிக்கோளுக்குள்ள பொருட்கள் நன்றாக கிடைக்கும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஹை குவாலிட்டியோட பொருட்கள் வேணும்னா நீங்கள் ரஃபாவை நம்பி தாராளமாக வரலாம். தாராளமாக நீங்கள் பொருட்களை வாங்க முடியும். அது ரஃபா உங்களுக்கு உத்தரவு தரும். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் விலை உயர்ந்த மாதிரி இப்போ ஹை குவாலிட்டியான பொருட்களை மட்டுமே ரஃபா விற்பனை செஞ்சு கொண்டு வருகிறது. ரஃபாட்ட ஹை குவாலிட்டியான பொருள் மட்டும் இருக்குது. நீங்கள் நம்பி ரஃபாக்குள்ளே நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். இதில் எல்லா வகையான சாமான் இருக்குது. சீப் வகை வைக்கலாம், உடுப்பு வகை வைக்கலாம், எந்த சோப்பு வகை வைக்கலாம், எல்லா வகையான அவ்வளோக்கு எக்ஸ்போர்ட்ஸான பொருட்களை தான் நம்ம இந்த ரஃபாவில் இது செஞ்சு கொண்டிருக்கிறோம். நீங்கள் கவலைப்பட வேணும், நம்பி ரஃபாவை நீங்கள் இது செய்யுங்க. நம்ம குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப்பில் லிங்க் ஒன்று கூட நான் உங்களுக்கு இது செய்கிறேன். நீங்கள் ரஃபா ஷாப் இந்த சொல்கிற லிங்க் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். இப்போதைக்கு நம்ம குரூப்பில் 23 பேர்கிட்ட சேர்ந்துருக்கலாம். போகப்போ ஆட்கள் கூடுவாங்க. அங்கே ஒரு லிங்க் கொடுத்து வச்சுக்கோம். நீங்கள் சாதாரணமாக இதை சேர்ந்து கொள்ளலாம்.
உங்களுக்கு வந்து இந்த ரஃபான்னு சொல்கிற லிங்க்கையும் கூட நான் அனுப்புகிறேன். குரூப் லிங்க்கையும் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லையா உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் தரேன், அந்த ஃபோன் நம்பரையும் கூட நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி இந்த குரூப்பில் சென்ட் பண்ண சொல்லலாம். நான் உங்களை அந்த குரூப்பில் சென்ட் பண்ணி விட்றேன். ஓகே, இதுதான் நம்ம ஃபோன் நம்பர். இது வந்து நான் உங்களுக்கு போட்டிடுறேன். இந்த ஃபோன் நம்பரையும் கூட நீங்கள் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட இந்த வீடியோ நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே கேட்டு இதாகட்டும். ரஃபாவில் இவ்வளோ கம்மியான விலையில் ரஃபாவில் மட்டுமே இது கிடைக்கும். இந்த ரஃபா வந்து இது முழுக்க இந்த கஷ்டப்படுறவங்களும் கூட இதை வாங்கி கொள்ள முடியும். அந்தளவுக்கு சீப்பாக விற்கிறேன். இப்போ சில பேருக்கு வந்து வீட்டுக்கு வந்து சாமான் வாங்கி போகிறதுக்கான காசு தேவைப்படும். இப்போ உங்கள்கிட்ட 5000 ரூபா காசுலாம் இருக்குது. இந்த 5000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு எல்லாத்தையுமே கான்டாக்ட் பண்ணி முடிக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்காக தோணலாம். அப்படியான சுச்சுவேஷன் இங்கே வர நேரத்துக்கு நீங்கள் ரஃபாவில் வந்து சீப்பான விலைக்கு வாங்கி அதுலேயும் ஒரு 3000 ரூபா காசு நீங்கள் மிச்சம் வச்சு நீங்கள் வீட்டுக்கு சாமான் வாங்கி போகிறதுக்கு உங்களுக்கு பிரயோசனமாகவும் கூட இந்த ரஃபா உதவியாக இருக்கும். நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.